இதன் பெயர் மருதாணி. இதனை அரைத்து கை கால் நகங்கள் வைத்து கொண்டால் உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கிறது. இலைகள் உடல் வெப்பத்தை குறைக்கிறது. இது புண்களை ஆற்ற உதவுகிறது. கிருமி நாசினியாக செயல்படுகிறது. நக சுத்தியை தடுக்கிறது. மன அமைதியை தருகிறது. தலைமுடியை ஆரோக்கியமாக உதவுகிறது. தோல் நோய்கள் குணப்படுத்துகிறது. சேற்றுப்புண், அழுக்குப்படை, கட்டிகள், பித்த வெடிப்புகள், கரும்படை, வண்ணான்படை போன்ற தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துகிறது. இது இரத்த சுத்திகரிப்பாகவும் பயன்படுகிறது. இதன் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிப்பதன் மூலம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தம் சுத்தம் செய்ய உதவுகிறது. உடல்வலி மற்றும் தலைவலி, கை கால் வலி, உடல் எரிச்சல் நிவாரணியாக பயன்படுகிறது. இதை உட்கொள்ளும் முன் இதை தகுந்த சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அருந்துவது நல்லது. மருதாணியின் பூக்கள் உலர்த்தி தலையணை போல் செய்து கொண்டால் நல்ல தூக்கம் கிடைக்கும். அழகு சார்ந்த பயன்கள். இது இயற்கை நிறமூட்டியாக பயன்படுவதால் இது கை கால் நகங்களுக்கு அழகிய சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. மேலும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மருதாணி எண்ணெய் கூந்தல் நீளமாகவும் வலுவாகவும் பளபளப்பாக்கவும் மாற்ற உதவுகிறது. காலாணி. இதன் பெயரிலிருந்தே மருந்து ஆணி, காலுக்கு மருந்தாக இருப்பதால் மருதாணி என்று பெயர் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த காலாணியை போக்க வசம்பு, மருதாணி இலை, மஞ்சள் மூன்றையும் சேர்த்து அரைத்து ஒரு வெள்ளை துணியில் காலாணி இருக்கும் இடத்தில் கட்டி வந்தால் எளிதில் காலாணி குணமாகும்.